கிளப்புக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னு நானே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கவிதாக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால கவிதா என்னை வந்து அழைச்சாங்க இந்த கிளப் மீட்டிங்க்காக. நான் வந்தேன். ஆனாலும் இதுக்கு முன்னாடி ஒரு 2 மீட்டிங்க்கு நான் வந்திருக்கேன். இந்த கிளப் நடத்தின கான்டெஸ்ட்டுக்கும் ஜட்ஜாகவும் இருந்திருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்த மீட்டிங் போது அது வந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு 4ஓ 5வது கூட்டம் தான் அது. கவிதா சொன்னாங்க எல்லாருமே ரொம்ப புதுசு, மீட்டிங் எப்படி அவங்க கூட்டத்தை எப்படி நடத்தணும், இந்த சொல்வேந்தர் கூட்டத்தை எப்படி நடத்தணுங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி, நானும் ரொம்ப ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட அதை எப்படி தமிழில் பண்ணலாம் அப்படின்னலாம் ரொம்ப யோசித்து வீட்டில் வந்தேன். இந்த இடத்த வந்து அன்றைக்கி ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு மீட்டிங் இருந்தது, இந்த கூட்டம் இருந்தது இந்த இடத்துல. அதனால் எங்களை என்ன சொல்லிட்டாங்க, அங்கே இருக்கிற அந்த பார்க்கில் கண்டக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்ததும் எங்களுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. கவிதா என்ன சொன்னாங்க, ஸ்ரீலதா வீட்டு பக்கத்தில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, நான் அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. அந்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ணாங்க கவிதான்னு தெரியல, அது பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் மழை வந்துட்டு அந்த இடம் ஒரே குப்பையாக இருந்தது. 10 நிமிஷம் கழித்து நான் வரேன், எல்லாமே ஒதுக்கி விட்டு க்ளீன் ஆகி சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தண்ணி தெளித்து எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கவிதா, ஸ்ரீலதா, நிறைய அப்போ மணிகண்டன்லாம் அப்போ புதுசு. அவர் வந்து அந்த இக்கிகை பற்றி ஒரு நல்ல ஒரு கலந்தாய்வு கொடுத்தாரு. அந்த கூட்டத்தை வந்து நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நான் வந்து நிறைய எனக்கே ஒரு ஆச்சரியம், நானே ஒரு தமிழ் வந்து முழுமையாக பேசுவேன் நான் ஒரு கூட்டம் ஃபுல்லாகவே அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நல்லா அமைஞ்சது. எனக்கு ஒரு நிறைய உந்துதலாக இருந்தது அந்த கூட்டம். இவ்வளோலாம் கூட உழைக்கிறவங்க இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் இருக்காங்க, இவ்வளவும் பண்ணி இது இவ்வளோ தூரம் வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் கவிதா எப்போ கூப்பிட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கிளப் மீட்டிங்ஸ்க்கு வருவேன். வந்துட்டு இப்போவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தூரம் அவங்க பட்ட அந்த சிரமங்கள், இந்த ஐயா இருக்கார், அவரும் அவரோட ஃபஸ்ட் மீட்டிங் அப்போ அவர் வந்தப்போ அவரும் நல்ல ஒரு சிறப்பு உரை கொடுத்தாரு. நல்ல தமிழ் அவருடைய தமிழை நான் இன்னுமே நல்லா அட்மையர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு நல்ல மெம்பர்ஸ் இந்த கிளப்புக்கு கிடச்சிருக்காங்க. இந்த 50வது மைல்கல் மட்டும் இல்லை, இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்போட உங்களுடைய அந்த எஃபர்ட்ஸோட கண்டிப்பாக இது இன்னும் நிறைய மைல்கல்ல நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு ஆச்சரியம் கூட எனக்கு இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் இருந்தது என்னென்னா, நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கிளப், அதாவது என்னுடைய ஆர்கனைசேஷனோட கிளப்பை சேர்ந்து இருந்தேன். ஒரு அவார்டு வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது எங்களுக்கு. எங்கள் கிளப் ஒரு அவார்டு வாங்குதுன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த கிளப் வந்து ஒரு 20-25 கூட்டம் தான் போட்டிருப்பீங்க. அதுக்குள்ளே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸில் உங்கள் கிளப்பை அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் போய் அந்த அவார்டை வாங்கினதை நான் பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம். பரவாயில்ல, இவ்வளோ பெரிய நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் முதலாவது வந்ததே பெரிய விஷயம். யாருமே ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் ஒரு 4 பேர் அங்கே பார்த்ததும் இல்லாமல் உங்களுடைய அவார்டையும் அங்கே ரிசீவ் பண்ணதையும் நான் பார்த்தேன். ஸோ நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்க, நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறீங்க எல்லாருமே. அது கண்டிப்பாக வந்து அதுக்கான பயன் வந்து நீங்கள் பெறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை கூப்பிட்டதுக்கு கவிதாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி.